நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈரானில் என்ன மாதிரி ஏவுகணைகள் இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்தோம். இது டீட்டெயில்டாக ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் ஈரான் வந்து அவ்வளோ பயங்கர கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னா, சும்மா வந்து டுபாக்கூர் ஈரானில் ஒன்றுமே இல்லை வெறுமனே பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இதே இது வந்து போன ஜூன் 2025 இஸ்ரேலில் அடித்த அடி பயங்கரமான அடி. அப்போ இவங்க கையில் வந்து பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அதனால் அவங்க கையில் என்னென்ன இருக்குது கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் பார்க்குறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போது இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அறிவிப்பு மட்டும் கொடுத்தலான்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே தமிழ் சினிமாவில் டைரக்டராக, ப்ரொடியூசராக, சினிமா கன்சல்டண்ட்டாக நான் இங்கே இருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து இப்போ கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கதையில் ஆரம்பித்து அப்புறம் படத்தை முடிக்கிறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு கையில் இன்னும் பணம் இருந்துச்சுன்னா இந்த பணத்தை எப்படியெல்லாம் என்ன மாதிரி படம் எடுக்கலாம், தோல்வி இல்லாமல் நஷ்டப்படாமல் படத்தை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கன்சல்டன்சி பண்ணி நான் படம் தயாரிச்சிருக்கேன். அதில் நான் வந்து அந்த பட்ட கஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு வேறு நண்பர்களுக்கு நான் அந்த அட்வைஸோடு பண்ணும்போது அவங்களுக்கு லாபமாக இருந்துச்சு. எனக்கு நஷ்டம் ஆனாலும் அவங்களுக்குலாம் லாபமாக வந்துச்சு. அப்போது இதை புதுசாக வரக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பகிரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்பப்போ நம்ம இந்த இதுலேயே இந்த யூடியூப் சேனல்லையே சினிமா தயாரிக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து வீடியோ போடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பாருங்கள். இதில் வந்து முடிஞ்சால் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். சரி, இப்போது நமக்கு ஏற்கனவே பேலிஸ்டிக் மிசைலை பற்றி பார்த்துருக்கோம். பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, இன்டர்கான்டினென்டல், இந்த 4 வெரைட்டி. அதில் அது எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கோமா. இப்போ வந்து அடுத்த வெரைட்டி என்ன, ஹைப்பர் சோனிக். இப்போ சோனிக் அப்படின்னாலே சவுண்டோட வெலாசிட்டி அப்படிங்கிறதான். இது வந்து கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமான கொஞ்சம் விஷயந்தான். இப்போது சவுண்டோட ஸ்பீடு, நம்ம இப்போ பேசுகிறோமே இந்த சவுண்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 1235 km/h. ஓகே, இப்போது அதை வந்து ஒரு மினிட்டுக்குன்னு எடுத்தாச்சுன்னா 20 km/minute. ஒரு நிமிஷத்துக்கு 20 km தூரம் போகும் சவுண்டு. அப்போது 1235 km/h. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் per ஹவரில் எவ்வளோ இருக்குது, ஏன் நிமிஷத்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும்னா நம்ம புரிதலுக்காக. ஒரு நிமிஷம் அப்படின்னா அப்படியே ஒரு 60 சொடக்கு போட்டோம்னா அதட்ட 20 km போகும். 20 km எடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு நிமிஷத்தில் தாம்பரத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சவுண்டோட தூரம். ஓகே, இப்போது ஹைப்பர் சோனிக் அப்படின்னா அதோட ஸ்பீடு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஹைப்பர் சோனிக்கில் ஃபத்தா 1 and 2 அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த பேர் வந்து நிறைய அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது போக கொரம்ஷாகர் 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபத்தா 1 and 2 அப்படிங்கிறது 1400 1500 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிறது. அதோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது வந்து மாக் 13. அதாவது ஹைப்பர் சோனிக்னு எப்போ சொல்லுவோம் வந்து மாக் 5, MACH மாக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மாக் அப்படிங்கிறது ஒரு சவுண்டோட ஸ்பீடு 1235 km × 5 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 6000 km/h அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது வந்து ஹைப்பர்சோனிக்கு வெரைட்டியில் வந்துடும். மோர் தென் 5 மார்க் வரணும். இப்போ ஃபத்தா 1 and 2ங்கிறது வந்து மார்க் 13 அண்டு மார்க் 15 அந்த ரேஞ்சுக்கு. இப்போ மார்க் 13 எடுத்தாச்சுன்னா 16055 km/h. அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னா 267 km/min. அப்போ நம்ம கிட்டத்தட்ட என்ன செய்வோம், நமக்கு உதாரணத்துக்கு செங்கல்பட்டில் இருந்து திருச்சிக்கு அப்ராக்சிமேட்டாக 270 km தூரம் செங்கல்பட்டிலேருந்து திருச்சி. ஓகே, அந்த திருச்சிக்கு ஒரு நிமிஷத்தில் போயிடும் அப்படிங்கிறதான் இதோட ஸ்பீடு. ஒரு நிமிஷத்தில் செங்கல்பட்டு டு திருச்சி போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம வந்து இப்போ தல அஜித் பைக் ரேஸு, கார் ரேஸுன்னு போடுற ஃபார்முலா 1, ஃபார்முலா 2 அந்த கார் ரேஸில் போயிட்டு இருக்காரா. இந்த கார் ரேஸோட ஸ்பீடு என்னென்னா
260 km/h. அவர் வந்து செங்கல்பட்டிலேருந்து 1 மணி நேரத்தில் திருச்சி போவார். ஆனால் இந்த ஃபத்தா 1 and 2ங்கிறது 1 நிமிஷத்தில் போகும். அவ்வளோதான் வித்தியாசம். இது 1 மணி நேரம் அதில் கார் ரேஸில் போகிறது, இது வந்து 1 நிமிஷத்தில் போகக்கூடியது. அப்போ என்ன ஸ்பீடு, அந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இதெல்லாம் வந்து ஸ்டெல்த் ஏவுகணையாயிரும். ஸ்டெல்த்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம ரேடாரில் சிக்காத, இந்த ஸ்பீடு ஹையாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேடாரில் சிக்காது. ஸோ ஸ்டெல்த்து அப்படிங்கிறது. அதுபோக இந்த குரம்ஷாகர் 4 அதுவுமே வந்து ஹைப்பர்சோனிக். அது வந்து 2000 km ரேஞ்சு. அதனால் இதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறத பிரச்சனை. இப்போது நமக்கு ரேடாரில் சிக்கணும். அது போக இவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அதை வந்து தாக்குறதுக்கு இது வந்து ஒரே மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணை மாதிரி ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து அதை அந்த சிக்னலை வச்சு நேராக போய் அதை தாக்கும், ஏர்லேயே வந்து தாக்கும். ஆனால் இது என்னென்னா மெனூவரபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மெனூவரபிள்னால் அது வந்துச்சுன்னா தன்னோட பாதையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது. அது வந்து குரூஸ் மிசைலில் உண்டு. இப்போ இது இந்த ஸ்பீடில் போகும்போது அது ஈஸியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபத்தா 1 and 2 அண்டு குரம்ஷாகர் 4. இதை பார்த்து உண்மையிலேயே அமெரிக்காவும் பயப்படுறாங்க. அவங்க கையில் இல்லைன்னா அவங்க கையில் இருக்குது. ஆனால் இங்கே இது வந்து இங்கே இவங்க வந்து பயன்படுத்தும் போது நம்மளை அடித்து துவச்சிருவாங்களே அப்படின்னு. இப்போது இன்றைக்கி கரண்ட்டில் அரபு நாடுகளில் முக்கியமாக ஈரான் இருக்கிறதுக்கும் இதே இது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சுற்றி இருக்கிற அரபு நாடுகள், எகிப்தாக இருக்கட்டும், இல்லை அரப்ஸில் இந்த ஜிசிசி கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும். ஏன்னா ஈராக் வந்து சதாம் ஹுசேன் இருக்கும்போது ஏதோ ஓரளவு சின்ன பெரிய அளவுக்கு இல்லாமல் ஓரளவு தான் வெப்பன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப தீவிரமாக ஈரான் வந்து வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரப் கண்ட்ரிஸ், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லேயே ஈரானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சவளப்புள்ளியாக கையில் ஒரு உருப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லாமல் ஏதோ பேருக்கு பழைய காலத்து ஆயுதத்தை கொண்டு வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக செஞ்சிட்டாங்க. இந்த ஃபியூல் வந்து சமீபத்தில் தான் சைனாவிலேருந்து நிறைய வந்து இறங்கியிருக்கு எங்கள் ஈரானுக்கு. ஏன்னா சைனா வந்து ஈரானை பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து அடுத்து எவ்வளோ தான் இங்கே வந்து இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாலும் எத்தனைங்கிற இது ஐடியா கொடுக்கவே இல்லை. அது என்னென்னா ஒரு 100 கணக்காக இருக்குது அப்படின்னு தான் வருதே ஒழிய இத்தனை இப்போ ஃபத்தா 1 இத்தனை இருக்குது, ஃபத்தா 2 இத்தனை இருக்குது, குரம்ஷாகர் 4 இத்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் டேட்டா அதில் இல்லை. ஓகே, அப்போது ஒரு 100 கணக்காக இருக்குது. போதுமே. இது வந்து ஒரு 20 ஃபத்தா 1 and 2 அங்கே அனுப்பிச்சுட்டாலே போதுமே. இஸ்ரேல், நமக்கு ஏன் இஸ்ரேல் சொல்கிறோம்னா இஸ்ரேல் மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டாக எதிரி நாடு. அமெரிக்கா எதிரி நாடாக இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு போகணும்ல, அதுக்கு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இப்போ தான் திரும்ப 2வது ஒரு சோதிச்சிருக்காங்க. அது வந்து போய் அடிக்க முடியும். அதில் வார்ஹெட்டில் என்ன வேணாலும் வைக்க முடியும் அப்படிங்கிறது. அதில் என்னென்ன வைக்கலாம்னா கெமிக்கல் வெப்பன் வைக்கலாம், பயாலஜிக்கல் வெப்பன் வைக்கலாம், நார்மல் இண்டிஜினஸ் பழைய இதை வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி நியூக்ளியர் வார்ஹெட்டையும் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து குரூஸ் மிசைல். இப்போது குரூஸ் மிசைல் எடுத்தாச்சுன்னா தௌசண்ட்ஸில் இருக்குது, ஆனால் கரெக்டாக நம்பர் இல்லை. அப்போ குரூஸ் மிசைல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுவோமே. பாவே, சௌமார். இப்போ பாவேங்கிறது லாங் ரேஞ்சு ஒரு 1650 km. இப்போ குரூஸ் மிசைல் எடுத்தாச்சுனால அது வந்து மெனூவரபிள் அண்டு ஸ்டெல்த்து. இப்போது விஷயம் என்னென்னா மெனூவரபிள்னால் இப்போ குரூஸ் மிசைல் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தா நல்ல ஸ்பீடில் என்ன சொல்கிறது, ஒரு 2000 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் குறையலாம். அப்புறம் பாதையை கொஞ்சம் லேசாக மாற்றலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து மெனூவரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூஸ் மிசைலோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் ஸ்டெல்த்து, இதோட ஸ்பீடு அப்படிங்கிறனால அது ரேடாருக்கு உள்ள கண்ணில் படாது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஏன் படாதுன்னு காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட்டில் போனால் மட்டும்தான் இந்த ரேடாரில் அதோட சிக்னலில் பட்டு இந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். நமக்கு வந்து இந்த திரையிலலாம் காமிப்பாங்க இல்லையா, அது வந்து அப்படியே போக 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 இது வந்து அப்படியே இந்த இடத்துல நகர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் புள்ளியாக நகர்றது தெரியும்.
ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது வந்து இதுக்குள்ளே வராது. அப்போது இது வந்து ஸ்டெல்த்து ஏவுகணை அண்டு மெனுவரபிள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து டொமஹாக்குன்னு சொல்லி அமெரிக்காவோட ஏவுகணையை பற்றி பார்த்தோம். அதுவும் ரொம்ப கீழே லோ ரேஞ்சில் 2400 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடியது, ஒரு ப்ரிசைஸாக தாக்கக்கூடியது. அப்போ என்ன கணக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற குரூஸ் மிசைல் இதை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஆனால் அதை வந்து கொண்டு போய் எங்கேருந்து செலுத்துவாங்கன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பக்கத்தில் அங்கங்கே பக்கத்தில் செலுத்த போகும்போது இதில் அடிப்பாங்க, ஈரானில் அடிப்பாங்க. அதே நேரத்தில் ஈரான்லேருந்து திருப்பி அந்த பேஸெல்லாம் தாக்கிட்டாங்க, இல்லை நீர்மூழ்கி கப்பலை தாக்கிட்டாங்க, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டு கிராஃப்டர் இருக்கு இல்லையா, கேரியர், அதையும் தாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டம் க்ளோஸ் ஆகிரும். இவங்களுக்கு லேண்டாக இருக்கும். அண்டர் கிரவுண்டில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் அண்டர் கிரவுண்டில் பங்கர் பஸ்ட் எவ்வளோ தான் போடுவீங்க? அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஈரானை வந்து தாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து தௌசண்ட்ஸில் இருக்குன்றாங்க. அப்போது பாவே வந்து 1650 கிலோமீட்டர் ரேஞ்சு. அப்புறம் சௌமார்னு ஒன்று இருக்குது, அது 3000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் ரேஞ்சு. அது அந்த சௌமருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குரூஸ் மிசைல். என்னென்னா அது நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் உள்ளது. இன்னும் நியூக்ளியர் வார்ஹெட் ரொம்ப ரொம்ப முக்கியமில்லை. இப்போ வந்து எல்லாம் அதை பார்த்தா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபு மஹதி அப்படிங்கிறது ரொம்ப, இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா நேவல் குரூஸ் மிசைல். ஸோ இது வந்து இது மற்றெல்லாம் லேண்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து கடல் சம்மந்தப்பட்ட நேவலில் குரூஸ் மிசைல். அது போக மெஷ்காத் அப்படின்னா இது லேண்ட் அட்டாக்கு 2000 கிலோமீட்டர் ரேஞ்சு அப்படிங்கிறது. அது போக இதில் வந்து குரூஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் வந்து டீட்டெயில்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்மேன்டு செல்ஃப் ப்ரொப்பல்டு கைடட் வெப்பன் தட் சஸ்டைன்ஸ் ஃப்ளைட். அதாவது அது சஸ்டைன்ஸ், அது வந்து அப்படியே கரெக்டாக அதே ரேஞ்சில் பறந்து போக முடியும். அப்புறம் த்ரூ ஏரோடைனமிக் லிஃப்ட்டு, அது போல் காற்றுல அது போகிற வேகத்தில் ஏரோடைனமிக் லிஃப்ட்டு விதின் த அட்மாஸ்பியர் ஆல்சோ. அப்புறம் வந்து டிசைன் டு டெலிவர் ஹை ப்ரிசிஷன் பேலோட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 300 கிலோவோ 500 கிலோவோ 1000 கேஜியோ அதை வந்து சுமந்துட்டு போகணும்னா கரெக்டாக அந்த ரேஞ்சில் போகணும். ரொம்ப ஹை ப்ரிசிஷனாக இருக்கணும், மெனூரபுளாக இருக்கணும், ஸ்டெல்த்தியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த குரூஸ் மிசைல் பேர். இந்த டீட்டெயிலாம் சொல்ல காரணம் என்னென்னா, நமக்கு இது குரூஸ் மிசைல் சொல்கிறாங்க, ஹைப்பர்சோனிக்னு சொல்கிறாங்க, பலிஸ்டிக் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் சுவாரஸ்யம் இருக்கும். நம்ம இது நியூஸ் பார்க்கும்போதே இது பலிஸ்டிக் ஏவுகணையா, இது குரூஸ் மிசைலா அப்படி தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்க தப்பு இல்லையே. அது போக இவங்க வந்து பெரிய அளவுக்கு என்ன சொல்கிறது, கிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ட்ரோன்ஸு, அதில் ஷாஹித் ட்ரோன் கேள்விப்பட்டிருப்போம். மொத்த ட்ரோன்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 8000 ட்ரோன்ஸுக்கு மேலே ரெடியாக இருக்குதுன்னு அதில் தகவல் இருக்குது. அது போக அதில் வந்து ஷாஹித் ட்ரோன் அப்படின்னா அது ஒரு 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடியது. ஷாஹிதில் வந்து நிறைய சீரீஸ்க்கு 1, 2, 3, 10 அப்படின்னு சொல்லி நிறைய 10 வரைக்கும் நிறைய சீரீஸ் இருக்குது ஷாஹித் ட்ரோன். ஆனால் அந்த ஷாஹித் ட்ரோன் மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 10,000 நம்பர் இருக்கு. ஏன்னா டோட்டல் இதுக்கு வந்து 8000 சொல்லி ஒரு கணக்கு வருது. ஆனால் ஷாஹித் ட்ரோனை மட்டும் தனியாக சர்ச் பண்ணும்போது மோர் தென் 10,000 ஷாஹித் ட்ரோன் அவைலபிள்னு சொல்கிறாங்க. அப்போது ட்ரோன் கணக்கு பார்த்தோம்னா ஓவராலாக ஒரு 15,000 ட்ரோன், 18,000 ட்ரோன் அல்லது 20,000 ட்ரோன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன ட்ரோன்ஸு இப்போது மொஹாஜர் அண்டு அபாபில் அப்படின்னு ஒரு ட்ரோன் இருக்குது. அதோட ஸ்பீடு வந்து 2000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு நல்ல ஸ்பீடு. ஓகே, இது எல்லாமே இது வந்து எப்படின்னா சர்வலன்ஸுக்காக அங்கேருந்து பறந்து அப்படியே மேலே ரொம்ப உயரத்தில் பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கேமரா வச்சு எந்தெந்த பக்கத்து நாடுகள்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சர்வலன்ஸுக்காக, அது டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ சொல்ல முடியும், அமெரிக்காவோட ட்ரோன் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்குது, ஏமன் மேலே பறக்குது, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு கம்ப்ளீட்டாக டேட்டா எடுத்து இங்கே அனுப்பிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இதுவுமே இது சர்வலன்ஸ் ட்ரோனு. அப்புறம் காமன் 22 ஒரு 3000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகிறது. அது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. மொஹாஜர் அண்ட் அபாபிலுங்கிறதும் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஷாஹித் ட்ரோன் வந்து மோர் தென் 10,000 டீட்டெயில் வருது. அது எந்தளவுக்கு உண்மை அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தேடி அங்கங்கே பிடிச்சதெல்லாம் எடுத்து இங்கே கொடுக்குறேன். அது போக இதெல்லாம் போக அவங்களுக்கு என்னென்னா இங்கே லேண்டில் வந்து லேண்ட் ஆர்ட்டிலரி, டேங்க்கு, இங்கே ஷார்ட் ரேஞ்சு,
அது போக வந்து இந்த மாதிரி ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்த வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம். அந்த பைப் மாதிரி இருக்குது, அதுக்கு உள்ளுக்குள்ளே போட்டு அடிக்கிறாங்கல்ல ராக்கெட்டு, அந்த மாதிரி ராக்கெட்டு இதெல்லாம் வந்து நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பட் அது வந்து பக்கத்தில் யாரை போய் அடிக்க போகிறாங்க? அது ரேஞ்செல்லாம் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச், 75 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு உள்ள ரேஞ்ச் அந்த ராக்கெட் எல்லாமே. அப்போ வந்து சப்மரைன் நல்ல சப்மரைன் இருக்குது. அது போக ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, போய் மற்ற எதிரிகளை தாக்குறதுக்கு ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட்டு. அப்புறம் வந்து ட்ரோன் கேரியர், ஏன்னா கடலுக்குள்ளே அங்கெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரோனை வந்து கொண்டு போய் அப்புறம் ட்ரோன் பறந்து அங்கே போய் தாக்குற மாதிரி. ஏன்னா ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை படை மாதிரி நேராக பறந்து போக டம்மு அங்கே வந்து வெடிக்கும் அப்படின்னு. அதில் வந்து ஒரு சில ட்ரோன் எப்படின்னா ஒரு 500-600 கிலோ வரைக்கும் கொண்டு போக முடியும், வெயிட்டு கொண்டு போகணும். சிலது 1000 kg கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க சில ட்ரோன். அப்போ அந்த ட்ரோனோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும். 1000 கிலோவை வந்து தூக்கி சுமந்து கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கோட சைஸே இப்போ ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு. அது போக இவங்க வந்து எத்தனை ஃபைட்டர் ஜெட் இருக்கும், ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த மட்டும் F-16, F-17, அப்புறம் வந்து F-35 அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு இஸ்ரேலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. F-35 வந்து எப்போவுமே அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், பேசுகிறோம், பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சரி, இப்போ அது வந்து ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த மட்டும் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட ஃபைட்டர் ஜெட் எவ்வளோ இருக்குதுன்னு தேடி பார்த்தோம்னா நிறைய பழைய ஃபைட்டர் ஜெட் இருக்குது. இப்போ புதுசாக சமீபத்தில் இங்கே சைனாலேருந்து நிறையா வந்திருக்கு, ரஷ்யாவிலேருந்து ஏற்கனவே வந்திருக்கு. இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து 1400க்கு மேலே ஃபைட்டர் ஜெட் இங்கே இருக்கிறதா தகவல். அப்போது ஃபைட்டர் ஜெட்டும் இருக்குது அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்லேயும் போய் அங்கே இவங்களோட பேஸ் அடிப்பாங்க, கப்பலை அடிப்பாங்க, எல்லாத்தையும் அடிப்பாங்கல்ல. ஃபைட்டர் ஜெட் 1400 ஃபைட்டர் ஜெட்டு, ஒரு 500 ஃபைட்டர் ஜெட் அங்கங்கே கிளம்பி போச்சுனாலே மொத்த வானமும் வந்து மிசைலாலையும் ஃபைட்டர் ஜெட்டாலையும் குண்டு மலையாலையும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட கையில் ஃபைட்டர் ஜெட் இருக்குது. அதுக்காக வந்து இஸ்ரேல் நிறையா வச்சுருக்காங்க, இதோட ஜாஸ்தி ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து சுகோய், Su-35 இந்த மாதிரி யாக் அப்படின்னு சில ஐட்டம்லாம் போடுறாங்க. இதில் ஃபைட்டர் ஜெட் அவ்வளோ அது சொன்னால் போதும். அதுபோக சைபர் வெப்பன்ஸ், இவங்க வந்து இந்த மாதிரி சைபர் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் எதிரி நாடுகளில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் மால்வேர் உண்டு பண்ணி அது பண்ணுறது. அது வந்து ஈரான் வந்து பயங்கர கில்லாடி. ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா இங்கே இவங்க மட்டும்தான், இஸ்ரேல் மட்டும்தான் பயங்கர கில்லாடி இதில். இப்போ இந்தியாவுக்கே ஒரு மால்வேர் மாதிரி ஒரு இதை கொடுத்து எல்லா நம்பரையும் வந்து ஹேக் பண்ண வச்சாங்க. எல்லா நம்பரையும் வந்து ஹேக் பண்ணி எல்லா நம்பரையும் நமக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடியே வந்துச்சு. யார் மோடி வந்து அங்கே அக்ரிமெண்ட் போட்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு ஈரானில் இந்த மாதிரி சைபர் அட்டாக்குக்கு பயங்கர டீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதுபோக கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. கெமிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து மஸ்டர்டு கேஸுமாங்க. அங்கே போட்டால் மக்களுக்கு தோல் எல்லாம் எரிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகி உள்ளே ஒரு மாதிரி உடம்பே, விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி பொறிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகும். மஸ்டர்டு கேஸ்னால் பொதுவாக வந்து மஸ்டர்டு என்ன சொல்லுவோம், கடுகு சொல்லுவோம். ஆனால் இந்த மஸ்டர்டுக்கு வந்து சல்ஃபர் மஸ்டர்டு அப்படிங்கிறது இந்த கேஸ். இதை போட்டாச்சுன்னா அந்த காற்றுல வந்து விஷம் பரவும். சல்ஃபர் கேஸ், மஸ்டர்டு கேஸை அந்த குண்டு போட்டாச்சுன்னா அந்த சுற்றியே சில கிலோமீட்டர் தூரத்துக்கு மொத்த காற்றும் மாசுபட்டு இருக்கிற மொத்த உயிரினங்களும் தோல் கருகி ஒரு மாதிரி வெடிச்சு ஒரு மாதிரி ஆகி நிறைய செத்து போவாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன் இருக்குதுன்னு சொல்லி இங்கே இஸ்ரேலில் சொல்கிறாங்க. இங்கே வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் எதுவுமே பண்ணல, இருக்குது இல்லைன்னு எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி பயாலஜிக்கல் வார்ஹெட்டு. பயாலஜிக்கல்னு என்ன, நமக்கு வந்து இப்போ கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அனுபவிச்சிருப்போம், லாக்டவுன் எல்லாம் போட்டு அனுபவிச்சிருப்போம். அது என்ன, அது ஒரு வகையான வைரஸ். ஓகே, நமக்கு கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு இப்படின்னு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கோ அந்த நுண்ணுயிர்களை பூரா வளர்த்து லேபில் வளர்த்து அதை வந்து ஒரு வார்ஹெட்டுக்குள்ளே வச்சு அதை வந்து பக்கத்து நாடுகளுக்கோ தேவைப்படுது நமக்கு எதிரி நாடுகளுக்கோ அனுப்பிச்சி விட்டா அங்கே விழுந்துச்சு அப்படின்னா காற்றுல ஃபுல்லாக பரவிடும். அது வைரஸ் எல்லாம் சில நேரத்தில் வந்து பரவன வேகத்தில் மனுஷங்கள் மத்தியிலோ இல்லை நாய்க்கோ குரங்குக்கோ எதுக்கு ஏதாவது விலங்குகளுக்கு போச்சு அப்படின்னா அதில் போய் செட்டில் ஆகிடும்.
வெறும் காற்றுல அது உயிர் வாழாது. எந்த ஒரு இதுவுமே காற்றுல உயிர் வாழ்கிற பாக்டீரியா இருக்கட்டும், ஃபங்கஸ் இருக்கட்டும். ஆனால் வைரஸுக்கு வந்து அதெல்லாம் வாழ முடியாது. ஸோ டக்குன்னு அங்கே போச்சு அப்படின்னா அதில் போச்சுன்னா அதுலேருந்து கண்டினியூ ஆயிரும். அப்படித்தான் வைரஸு, கொரோனா வைரஸு கண்டினியூ ஆனது. ஸோ இது வந்து பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி மொசாடு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறது தான். ஸோ இது மொத்தத்துக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு இவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் போக அவங்க கையில் இந்த வெப்பன் எல்லாம் வந்து தம்பிகள், சின்ன தம்பி, பெரிய தம்பி அப்படின்னு தம்பிகள், இது எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு இவங்கெல்லாம் 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா பிஹெச்டி பண்ண ஒரு வெப்பன் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், அணுகுண்டு. அந்த அணு ஆயுதம் இப்போ ஒரு 20 அணு ஆயுதம் அங்கே ரெடியாக இருக்கிறதா தகவல். ஆனால் இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். அது ஏற்கனவே அப்பப்போ வந்து அங்கே பூமி குலுங்குது ஈரானில். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்லையும் பூமி குலுங்குச்சு, அங்கேயும் சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 20 குண்டு தயாராகின்றாங்க. ஸோ இவ்வளோ இது இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அங்கே ஏற்கனவே நிறைய இருக்கிறது. அது இல்லாமல் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே, ஒரு வாரம் 2 வாரமாக சைனாவிலேருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கு. அந்த ஆயுத குவியல்களோட லிஸ்ட்டு நமக்கு வரலை, கிடைக்கல. அந்த லிஸ்ட்டு இனிமே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா ஈரானை கை வைக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப இருக்குது. என்னென்னா அமெரிக்கா திரும்பி போகிறது எல்லாருக்குமே நல்லது, அமெரிக்காவுக்கும் நல்லது சொல்லப்போனால். அப்போ குறிப்பாக இந்தியாவுக்கு நல்லது. அவன் திரும்பி போயிட்டான்னா அமெரிக்கா கை வந்து கீழே இறங்கிடும். இந்தியாவுக்கு நம்ம தேவைப்படுற ஆயில், குரூட் ஆயில் நேராக இதுக்கப்புறம் டைரெக்டாகவே ஈரானில் வாங்க முடியும், டைரெக்டாக சவுதியில் வாங்க முடியும். ஏன்னா சவுதி அரேபியா என்ன செய்வாங்க, இனிமேல் வந்து டாலரில் வேண்டியதில்லை, நான் ருப்பியிலே தர்றேன் அப்படிம்பாங்க. இல்லை நமக்கு பிரிக்ஸு மாநாடு இங்கே நடத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியில் பண்ணுறாங்க, டிஜிட்டல் கரன்சி பண்ணிட்டு போகிறோம், நம்ம ஏன் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் மொத்தத்துக்கும் மாறப்போகுது. இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது நமக்கு ஒரு புரிதலுக்காக. ஈரான் அவங்களுடைய எல்லா விதமான இதெல்லாம் போக SU-400, S-400, 300 அப்படின்னு சொல்லி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது போக இன்னும் சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சைனா கொடுத்தது அப்படின்னு நிறைய அங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு இது வந்தாலும் திருப்பி தாக்குறதுக்கு ஈரானும் தயாராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது இந்த மாதிரி இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அமெரிக்காவும் தாக்குறதுக்கு பயப்படுவாங்க. இவங்க பிரிட்டன் வந்து UK அவங்களோட கப்பல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களோட ஃப்ளைட்டெல்லாம் எங்கள் கத்தாருக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்கா பயத்தில் இருக்காங்க. இப்படி திரும்பி போனால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. அடித்தாலும் பெரிய இதோட மோசமான கேள்விக்குறி. அப்படிங்கிறதுல இப்போது அமெரிக்கா ஏதாவது காரணத்தை சொல்லி திரும்பி போகிறது. அதில் வந்து நான் வந்து சில காரணங்கள் வந்து சில பின்னூட்டத்தில் அதில் பல இடங்களில் பார்க்குறோம்ல, அதில் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்தது. என்னென்னா இந்த மாதிரி ஈராக் தன்னுடைய வான்பரப்பை அமெரிக்காவுக்கும் தரமாட்டேங்குது, சவுதி அரேபியாவும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அது அமெரிக்காவோட ஏற்பாடு. நீ வந்து எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிடு, நான் இதை காரணம் காமிச்சு திருப்பி போயிடுறேன், இல்லைன்னா என்னை வந்து ஊரில் அமெரிக்காவில் என்னை சும்மா விட மாட்டாங்க, எதுக்கு நீ அங்கே போன, எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போனேன், ஏன் பணத்தை பூரா வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு எங்களை வந்து செனட்டில் சும்மா விட மாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து வான்பரப்பில் மூடிட்டாங்க, நமக்கு தாக்க முடியல, அப்படின்னு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பின்னூட்டதெல்லாம் வந்துச்சு. உண்மையிலேயே அது கேட்கும்போது அட பரவாயில்லையே, ஆமாம் இப்படி ஒரு காரணம் இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எனிவே அடுத்தடுத்த காணொலியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அநேகமாக இதை விட்டுட்டு வேறு தகவலுக்காக நம்ம போகலான்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.